ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு MMSK Vlogs. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பசங்கள்லாம் இன்றைக்கி வீட்டில் இருந்தாங்க. சண்டே ஸ்பெஷலு. சண்டேனாலே பசங்களுக்கு ஏதாவது நான்வெஜ் செஞ்சு கொடுக்கணும். இன்றைக்கி பசங்க என்ன செஞ்சு கேட்டாங்க அப்படின்னா, சிக்கன் 65 பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே, அவங்க அப்பாட்டையும் சொல்லிவிட்டு அவங்க எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. போன்லெஸ் சிக்கன் 1/2 kg எடுத்துகிட்டு வந்தாங்க. இந்த சிக்கன் 65 எப்படி செய்யலாம், நம்ம வீட்லேயே ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாங்கிறத நம்ம வீடியோவில் போது கொஞ்சம் போன்லெஸ்ஸாக வாங்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். சிக்கன் 65 நம்ம ஃப்ரை பண்ணும்போது, ஆனால் வாஷ் பண்ணும்போது அதுலேருந்து இந்த வேஸ்ட் எல்லாம் கரெக்டாக நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணால் தான் அது சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஏன்னா பசங்க ரொம்ப நாளாக சிக்கன் எடுத்து ரொம்ப நாளாக ஆச்சு, இன்றைக்கி எங்களுக்கு சிக்கன் 65 பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக இன்றைக்கி சிக்கன் 65 அவங்களுக்கு சிக்கன் 65 செய்கிறதுக்காக எடுத்துருக்குறோம். ஒரு 1/2 kg எடுத்திருக்காங்க. 3/4 kg எடுத்திருக்காங்க. இதுவும் இன்றைக்கி சிக்கன் 65 எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம். சிக்கனை வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. ஏன்னா நம்ம சிக்கன் 65 செய்கிறதுக்கு ஃபஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், இது கூடவே 2 ஸ்பூன் தயிர். நீ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இந்த அளவு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இனி பாதி லெமனை இதுக்கு மேலே அப்படியே நம்ம புழிஞ்சி விட்டுடலாம். இனி இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இனி நீங்கள் உப்பு இதில் செக் பண்ணிவிட்டு கூடுதல் குறைவோ நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் உப்பு கொஞ்சம் குறைவாக இருந்ததுனால கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கிட்டேன். இனி இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி இதை ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 1/2 hour அப்படியே மூடி ஃப்ரிட்ஜில் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா 1/2 hour கழித்து எடுத்தோம் அப்படின்னா ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் அப்படியே வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது நம்ம நார்மல் இதில் வைக்கலாம், ஃப்ரீசரில் வைக்கணும்னு வேண்டாம், நார்மல்லே நம்ம வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது 1/2 hour ஆயிடுச்சு. நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த சிக்கனை நம்ம எடுத்துடலாம். பொரிச்சு எடுத்துடலாம். இது நம்ம ஒரு கடாயில் 100 ml ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு அடுப்பு ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஆயில் சூடானதுமே நம்ம சிக்கனை போட்டு எடுத்துடலாம், பொரிச்சு எடுத்துடலாம். ஆயில் சூடாகட்டும். சூடாயாச்சு. ஏன் நம்ம சிக்கனை போட்டுடலாம். சிக்கன் போடும்போது நம்ம மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும், ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. ஏன்னா சிக்கன் மேலே நல்லா டக்குன்னு மசாலா கரிஞ்சிரும். ஆனால் இது மீடியம் ஃப்ளேமில் வைக்கும்போது சிக்கன் உள்ளாடி நல்லா வெந்து வரும். சிக்கன் வெந்துடுச்சு. நம்ம இனி சிக்கனை எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்க சிக்கனையும் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். ஏன்னா ஆயில் நல்லா சூடாக தான் இருக்குது, அதனால் நம்ம சிம்மிலே போட்டு நம்ம மீதி இருக்க சிக்கனையும் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி செய்து கொடுக்கும்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பசங்க இருக்காங்க, அவங்க நம்ம பின்னாடியே சுற்றுவாங்க. எப்போ நம்ம ஃப்ரை பண்ணி முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடியே சுற்றுவாங்க. ஒரு முறை செஞ்சு கொடுத்தாலே இந்த சிக்கன் 65 பசங்க அடிக்கடி செஞ்சு கேட்பாங்க. டேஸ்ட் பண்ணி நம்ம பார்த்துடலாம் எப்படி இருக்குன்ட்டு. பசங்களாம் ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. பசங்க செய்யும் போதே சுற்றி வருவாங்க. நம்ம ஃப்ரைட் சிக்கன்னா சொல்லவே வேண்டாம். பசங்க ஃப்ரைட் சிக்கன்னாலே நம்ம செய்ய அவங்க சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக். நம்ம இன்னொரு நல்ல ரெசிபியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.